இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.4 பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸில் நம்ம டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே டிவிஷன் படிச்சிருக்கிறோம். அது இது ஹோல் நம்பரையும் டிவைட் பண்ணுறது படிச்சிருக்கிறோம். பட் இந்த எக்ஸசைஸில் நம்ம டெசிமல் நம்பரை எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். 0.6 டிவைடட் பை 3. நமக்கு என்ன தெரியும்? 6 டிவைடட் பை 3னா 6/3 ஈக்குவல் டு 2 அப்படின்னு தெரியும். ஆனால் நமக்கு என்ன இருக்குது? 0.6 இருக்குது. அதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். 0.6ஐ நம்ம எப்படி எழுதலாம்? இந்த 6ஐ ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணால் 6ன்னு போட்டோம் அப்படின்னா டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தால் டினாமினேட்டரில் 10 போடுவோம். ஒரு 0 இருந்தால் அது 10 தானே. இப்போ 0.69 அப்படின்னு இருந்துச்சு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா இதை ஹோல் நம்பர் அப்படியே போட்டுடணும். 69 போட்டுட்டு டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் 20 வர்ற மாதிரி இருந்தது 100. ஸோ 0.69 69/100 எழுதுவோம். இப்படி தான் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டெசிமல் நம்பரை இஸ் ஈக்குவல் டு 0.6னா 6 டிவைடட் பை 10. ஸோ அதை அப்படியே போட்டுறோம். நம்ம டிவிஷனை என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது 3 1/3 ஆயிரும். இதனுடைய ரெசிப்ரோக்கல் ஆயிரும். டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் சைன் போடும்போது நெக்ஸ்ட் நம்பர் என்னவாயிரும்? ரெசிப்ரோக்கல் ஆகும். ஆக்சுவலாக நம்ம 3ஐ 3/1ன்னு எழுதலாம். டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ த ரெசிப்ரோக்கல்னால் நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டருக்கு வந்துடும், டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டராக ஆயிரும். 3யோட ரெசிப்ரோக்கல் 1/3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணிடலாம். 1 3 is 3, 2 3s are 6. நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் வேல்யூவும் தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். இப்படி நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்தால் கேன்சல் பண்ணக்கூடாது. ஒரு நம்பர் நியூமரேட்டரில் இருக்கணும், இன்னொரு நம்பர் டினாமினேட்டரில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். இஸ் ஈக்குவல் டு 2 into 1 2 டிவைடட் பை 10 into 1 10. 2 divided by 10. இதை 0.2ன்னு எழுதலாமா? டினாமினேட்டரில் 10 இருக்குது. 2வை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 10ல் ஒரு 0 இருக்கிறதுனால 2வை 2.0ன்னு எழுதலாம். ஸோ பாயிண்ட் எங்கே இருக்குது? 10ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து முன்னாடி வரும், 0.2ன்னு வரும். 0.2வை தான் 0.2ன்னு எழுதுகிறோம். இது புரியலை அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப் எழுதணும்னா அதுலேருந்து கம்பேர் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். 0.6ஐ 6/10ன்னு எழுதுகிறோம். ஸோ 2/10 0.2ன்னு போடலாம்ல. ஆன்சர் 0.2. செக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த டிவிஷன் மெத்தடில் செக் பண்ணலாம். 0.6ஐ டிவைடட் பை 3னா 3 எங்கே போடணும்? ஃபஸ்ட்டு 3ஐ விட 0 ஸ்மாலர் நம்பர். ஸோ இதில் 0 அப்படியே தான் போடுவோம். 0 3s are 0 தான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் அப்படியே மேலே கொண்டு வைக்கணும். 6. How many 3s are 6? 2 3s are, இங்கே ஃபஸ்ட்டு நம்ம 6 இறக்கிக்குவோம். 2 3s are 6. 6 minus 6 0. சாதாரண டிவிஷன் மாதிரி தான், ஆனால் பாயிண்ட் மட்டும் அந்த இதில் இருக்கோ அதுக்கு நேராக வச்சிடணும். இதனுடைய நெக்ஸ்ட் டிஜிட்டை இறக்கும்போது இந்த பாயிண்ட் இதில் வைக்கணும். 0.2 ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். 0.90வை 90 டிவைடட் பை 100ன்னு எழுதலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டினாமினேட்டரில் 100 போட்டிருக்கோம். 20 போட்டது 100. இந்த 90யை அப்படியே போட்டுட்டோம். டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகும்போது இந்த நம்பர் ரெசிப்ரோக்கல் போடணும். 5ஓட ரெசிப்ரோக்கல் 1/5. 5ஐ 5/1ன்னு எழுதலாம். ரெசிப்ரோக்கல் ஆகும்போது இது மேலே இருக்கிறது கீழே வந்துடும், கீழே இருக்கிறது மேலே போயிடும். 5ஐயும் 90ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 1 5 is 5. 9ல் 5ஐ மைனஸ் பண்ணால் 4 வரும். 4 0 40 ஆயிரும். 8 5s are 40. ஸோ 18 5s are 90 வந்துருச்சு. மேலே என்ன இருக்குது? 18 into 1 18 டிவைடட் பை 100 into 1 100. 18/100 எப்படி எழுதலாம்? 0.18ன்னு எழுதலாம். 18ங்கிற ஹோல் நம்பரை 18.00ன்னு போடலாம். இது ஒரு டெசிமல் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இது ஹோல் நம்பர் இப்படி எழுதலாம். 18 டெசிமல் பார்ட்டில் எதுவும் இல்லாமல் 0 போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம 100ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 2 zeros இருக்கா 100ல். அப்போ இந்த பாயிண்ட் என்னவா மாறும்? 2 டிஜிட்டுக்கு முன்னாடி வந்து வைக்கணும். 8 1 இது 2 டிஜிட் ஆயிடுச்சு, இங்கே வைக்கணும். 0.18ன்னு வரும். முன்னாடி ஹோல் நம்பர் எதுவும் இல்லைனால 0 போட்டால் அந்த ஆன்சர் வரும். இல்லைனா 0.18னா உங்களுக்கு 18/100 ஈஸியாக எழுத தெரியும்.
ஆன்சர் 0.18. இந்த டெசிமல் நம்பரை ஃபஸ்ட்டு ஹோல் நம்பராக எழுதணும். அதுக்கு நம்ம ஃப்ராக்ஷனாக தான் கன்வெர்ட் பண்ணணும். எப்படி எழுதலாம்? 408 இதை அப்படியே போட்டுட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கா, ஸோ டினாமினேட்டரில் 100 போடணும். 2 ஜீரோஸ் வருது 100. மேலே ஹோல் நம்பராக எழுதிட்டு இதில் பாயிண்ட் இங்கே இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால 2 ஜீரோ போடுறது 100. இந்த டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆகும்போது இந்த 4 என்னவா மாறிடும்? 1/4 ஆயிரும். 5 1/5 ஆகும். 4 1/4 ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3 1/3 ஆயிடுச்சு. இப்படி தான் பண்ணணும் ரெசிப்ரோக்கல் டிவிஷன்லேருந்து மல்டிப்ளிகேஷனுக்கு போடும்போது. நெக்ஸ்ட் இதையும் கேன்சல் பண்ணுவோம். 1 4 is 4. 408 கேன்சல் பண்ணும்போது 1 4 is 4. இந்த ஜீரோவை அப்படியே போடணும். 8னா 2 4s are 8. நம்ம 4 டேபிளில் தான் கேன்சல் பண்ணுறோம். 1 4 is 4. 0 அப்படியே போடுறோம். 2 4s are 8. 102 into 1 102 divided by 100 into 1 100. So answer is டினாமினேட்டரில் 2 ஜீரோஸ் இருக்கிறதுனால 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 2 2 டிஜிட்டுக்கு முன்னாடினா இதில் தான் பாயிண்ட் வரும். இதில் பாயிண்ட் வந்தால் 1.02 ஆன்சர் கிடைக்கும். 1.02 ஆன்சர் இஸ் 1.02. இந்த டெசிமல் நம்பரை டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் ஹோல் நம்பராக எழுதும்போது 2156 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா, ஸோ 2 ஜீரோ போடுறது என்னது 100. இப்படிதான் எழுதணும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகுதும்போது 7 என்னவா மாறும்? 1/7 ஆயிரும். ஈக்குவல் 7ஐயும் இந்த நம்பரையும் கேன்சல் பண்ணோம். 1 7 is 7. 3 7s are 21. 5ஐ டிவைட் பண்ண முடியுமா? 7ஐ விட ஸ்மாலர் நம்பர் ஆயிடுது, ஸோ டிவைட் பண்ண முடியாதுங்கிறனால 0 போடணும். நெக்ஸ்ட்டில் 5 6 56ன்னு எடுக்கணும். 8 7s are 56. 308 டிவைடட் பை 100. இதை 100ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3.08. ஏன் எப்படி 3.08 வந்துச்சு? டினாமினேட்டரில் 100ல் 2 ஜீரோஸ் இருக்குது, ஸோ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 308னா 308.000 வரும். ஹோல் நம்பர் இது. டெசிமல் பார்ட்டில் எதுவுமே இல்லை, 0. ஸோ பாயிண்ட் இங்கே இருக்குன்னு அர்த்தம். இது 2 ஜீரோஸால் டிவைட் பண்ணும்போது 100ஆல் டிவைட் பண்ணால் 2 ஜீரோஸ் இருக்குது, ஸோ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வந்து அந்த 3க்கு அப்புறம் தான் வைக்கணும். அதனால தான் 3க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுருக்கோம். ஆன்சர் 3.08. 0.564 டிவைட் பை 6. இதில் வந்து என்னது இருக்குது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெசிமல் இல்லாமல் எழுதுகிறோன்னா இந்த முன்னாடி இருக்கிற ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை, அதனால தான் இப்போவும் போடுறதில்ல. 564 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால 3 ஜீரோஸ் போடுறது என்னது? 1000. ஸோ 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆயிரும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது அதுக்கு அடுத்த உள்ள நம்பர் என்னவா மாறும்? ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். 6ஓட ரெசிப்ரோக்கல் 1/6. 6னா 6/1. ரெசிப்ரோக்கலாக நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர், அதாவது மேலே இருக்கிறது கீழே போயிடும், கீழே இருக்கிறது மேலே வந்துடும். 6ஐயும் இதையும் கேன்சல் பண்ணலாம். 1 6 is 6. 9 6 54 வரும். 56 54 மைனஸ் பண்ணால் 2 வரும். ரிமைண்டர் 2 4 சேர்த்தா 24 ஆயிரும். 4 6 are 24. 94 into 1 94 divided by 1000 into 1 1000. 94 94.00, அதாவது ஹோல் நம்பர் பார்ட் 94, டெசிமல் பார்ட் எதுவும் இல்லை. அப்போ பாயிண்ட்டு இங்கே இருக்குது. டிவைடட் பை 1000னா 1000ல் 3 ஜீரோஸ் இருக்குது, ஸோ பாயிண்ட் 4லேருந்து இங்கே 3 டிஜிட்டுக்கு முன்னாடி மூவ் ஆகி வரணும். 4 9 மூணாவது டிஜிட்டில் எதுவுமே இல்லைங்கிறனால 0 போட்டுட்டு இங்கே பாயிண்ட் வைக்கணும். அப்படி பாயிண்ட் வச்சா 0.094 கிடைக்கும். டெசிமல் பார்ட் கிடச்சிட்டு ஹோல் பார்ட்டில் எதுவும் இல்லைங்கிறதுனால நம்ம 0 போடுறோம். நம்ம டிவைட் பை 1000 இருக்குது, இதில் 3 ஜீரோஸ் இருக்குது, அதனால் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி போட்டுறக்கூடாது? 940 போட்டுட்டு அதுக்கு முன்னாடி இப்படி பாயிண்ட் வச்சிடக்கூடாது, அது தப்பு. ரைட் சைடில் இருந்தால் கொண்டு வரணும். இது ஃபஸ்ட்டு டிஜிட், இது செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட்டில் இங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறனால 0 போட்டுட்டு பாயிண்ட் வைக்கணும். 94 1000 டிவைட் பண்ணும்போது 0.094. ஆன்சர் 41.36
4136 டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதிட்டு டிவைட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கனால 100 போடுறோம். 100ல் 2 zeros அப்படிங்கிறத டிவைடட் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 4ஓட ரெசிப்ரோக்கல் 1/4. 1 4 is 4, 1 4 is 4. நெக்ஸ்ட்டு 1 4ஐ விட லெஸ்ஸாக இருக்கிறதுனால டிவைட் பண்ண முடியாது, ஸோ 0 போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டில் 1ஐயும் 3ஐயும் எடுத்தால் 13 எடுக்கணும். ஹவு many 4s are below 13? 3 4s are 12. 13 இருக்குது, 12 வந்துடுச்சு. 13ல் 12 மைனஸ் பண்ணால் மீதி 1 வரும். 1 6 16, 4 4s are 16. 1034 into 1 1034 divided by 100 into 1 100. இதை 100ஆல் டிவைட் பண்ணலாம். 1034 இப்படி எழுதலாம். பாயிண்ட் எங்கே இருக்குது? 4க்கு அப்புறம் தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை 100ஆல் டிவைட் பண்ணுறோம் நம்ம இந்த நம்பரை. ஸோ பாயிண்ட்டை முன்னாடி கொண்டு வரணும். 2 zeros இருக்கிறதுனால 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 2 2 டிஜிட்டுக்கு முன்னாடினா 3க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா என்ன கிடைக்கும்? 10.34. ஸோ இந்த நம்பரை 100ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா 10.34. ஆன்சர் இஸ் 10.34. இந்த சம்மில் டெசிமல் பாயிண்ட்ஸ் இல்லாமல் ஹோல் நம்பராக எழுதும்போது 2982 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால டிவைட் பை 10 போடுறோம். டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆகும்போது 3ஓட ரெசிப்ரோக்கல் 1/3 போடுறோம். 3ஐயும் இந்த நம்பரையும் கேன்சல் பண்ணுறோம். 1 3 is 3. 9 3s are 27. 29ல் 27 மைனஸ் பண்ணால் 2 மீதி வரும். 2 8 28 ஆயிரும். 9 3s are 27. 28ல் 27 மைனஸ் பண்ணால் மீதி 1 வரும். 4 3s are 12. மேலே 994 தான் இருக்குது, இங்கே 1 இருக்குது. 994 டிவைடட் பை இங்கே 10 தானே இருக்குது. இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 4க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 99.4. Answer is 99.4. Second one, first subdivision 5.7 divided by 10. நம்ம இந்த 5.7ஐ 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட்டை ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி கொண்டு வைப்போம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா 0.57 வரும். அதை 0.57 எழுதலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் 0.57. இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட்டு ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி தள்ளி வைக்கணும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 9.37 வரும். இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட்டை 10ல் ஒரு ஜீரோக்கும் ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே தான் வைப்போம். இங்கே வச்சா 0.09 கிடைக்கும். ஆன்சர் என்ன பண்ணணும்? 0.09. இந்த ஹோல் பார்ட் எதுவும் இல்லைங்கிறதுனால 0 போடுறோம். இதான் ஆன்சர். இந்த சம்மில் 10ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். 10ல் ஒரு ஜீரோங்கிறனால இந்த பாயிண்ட் வந்து இந்த ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ஆன்சர் 30.1301 கிடைக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ பாயிண்ட்ஸு 10ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு டிஜிட்டுக்கு தள்ளி இங்கே புள்ளி வைக்கணும். 0.083 கிடைக்கும். ஆன்சர் எழுதும்போது 0.083 எழுதணும். ஹோல் நம்பரில் எதுவும் இல்லைங்கிறதுனால. இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி கொண்டு இங்கே வைக்கணும். இங்கே வச்சா பாயிண்ட் போட்டு இந்த 0 இந்த 062 வரும். இதான் ஆன்சர். 0.0062. இதெல்லாம் ஷார்ட்டாக நம்ம பார்க்குறது. பட் புக்கில் உள்ள நம்ம மெத்தடில் தான் இந்த சம்மை செய்ய போகிறோம். புக்கில் என்ன மெத்தட்னா, இந்த டெசிமல் நம்பரை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணதுக்கப்புறம் தான் டெசிமல் நம்பராக கொண்டு வரும். இல்லை உங்கள் மிஸ் இப்படி தான் டீச் பண்ணாங்கன்னா இப்படி ஒரு லைனில் ஆன்சர் எழுதலாம். 5.7ஐ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லாமல் எழுதுவோம். 5 7 57 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால ஒரு 0 போடுறோம். அதான் 10. 10ஆல் 57ஐ 10ஆல் டிவைட் பண்ணால் அந்த நம்பர் கிடைக்கும். டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகும்போது இந்த 10 வந்து 1/10 ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகும். 10ஓட ரெசிப்ரோக்கல் 1/10. இதில் நம்ம எதையுமே கேன்சல் பண்ண வேண்டாம். நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். 57 டிவைடட் பை 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 100. 57 டிவைட் பை 100னா நமக்கு தெரியும் 0.57 தெரியும். ஹோல் நம்பரில் எதுவும் இல்லைங்கிறதுனால 0 போட்டுடலாம். ஏன்னா 57 டிவைட் பை 100னா 100ல் 2 zeros இருக்கும். அப்போ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 5க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 0.57 கிடைக்கும். ஆன்சரில் 0.57 போட்டுடலாம். ஆன்சர் 0.57. 93.7 பாயிண்ட் இல்லாமல் ஃபஸ்ட் எழுதுவோம். 937 டிவைட் பை என்ன பண்ணுவோம்? 10 100 1000 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ 10 தான் போடணும். டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்பரோட ரெசிப்ரோக்கல் தான் போடணும். 10ஓட ரெசிப்ரோக்கல் 1/10.
நெக்ஸ்ட்டு நியூமினேட்டர் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிடலாம். 937 டிவைடட் பை 10 × 10 100 இஸ் ஈக்குவல். இந்த நம்பரை 100ஆல் டிவைட் பண்ணும்போது 100ல் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 1 2. அப்போ 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 2 2 டிஜிட் முன்னாடினா 3க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 9.37 ஆன்சர் 9.37. 0.9 டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் ஹோல் நம்பராக போடுறோம். 9 டிவைட் பை இதில் 10 வருமா 100 வருமா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 தான் போடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்தால் தான் 100 போடணும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகும். மல்டிப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அடுத்த நம்பரை ரெசிப்ரோக்கலாக போடணும். 10ஓட ரெசிப்ரோக்கல் 1/10. நியூமரேட்டர் வேல்யூ மல்டிப்ளை 9 × 1 9 டிவைடட் பை 10 × 10 100. 9/100னா இந்த நம்பரை 100ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 100ல் 2 ஜீரோஸ் இருக்கிறதுனால மேலே உள்ள டிஜிட்டில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 9/100ல் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணுமா? இதுதான் ஒரு டிஜிட். ரெண்டாவது டிஜிட் எதுவுமே இருக்கா? இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ போட்டு இதை பாயிண்ட் வைக்கணும். அதான் ஆன்சராக வரும். 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டோமா? 0.09 0.09 எழுதலாம். அதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் 0.09. இந்த நம்பரை டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதுகிறோம். 301 டிவைடட் பை இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கா? 1 2 3 3 டிஜிட்ஸ் இருந்தால் 3 ஜீரோஸ் போடுறது என்னது? 1000. டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டுனா அதுக்கு அடுத்த நம்பர் ரெசிப்ரோக்கல் பண்ணும். 10ஓட ரெசிப்ரோக்கல் 1/10. நியூமரேட்டரை இதே மேலே மல்டிப்ளை பண்ணும். இதே மல்டிப்ளை பண்ணால் இதே நம்பர் தான் வரும். 301 டிவைடட் பை 1000ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1000 போட்டுட்டு 10ல் உள்ள ஒரு ஜீரோ அதையும் போட்டுக்கணும். 3 ஜீரோஸ் இதில் 1 ஜீரோ 4 ஜீரோஸ் போட்டாச்சு. இந்த நம்பரை 10,000ஆல் டிவைட் பண்ணும்போது இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 1 2 3 4. ஸோ மேலே நம்பர் ஹோல் நம்பர் இருக்கா? இதில் 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா ஆன்சர் கிடச்சிடும். 1 2 3 4 4 டிஜிட்டுக்கு முன்னாடி இந்த 1க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 30.1301. இந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். 0.83 இருக்குது இஸ் ஈக்குவல் டு 83 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? எத்தனை டிஜிட்டு? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால 100 பண்ணும். 2 ஜீரோஸ் போட்டது வந்து 100. டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 10ஓட ரெசிப்ரோக்கல் 1/10. இதையும் மல்டிப்ளை பண்ணி போட்டால் 83 இஸ் டிவைடட் பை 110ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1000. 3 ஜீரோ இருக்கும். இதை டிவைட் பண்ணும்போது கீழே எத்தனை 3 ஜீரோஸ் இருக்குது. ஸோ மேலே நம்ம டிஜிட்டில் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 3 டிஜிட்னா நமக்கு 83 தான் இருக்குது. 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 அந்த தேர்ட் டிஜிட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால ஜீரோ போட்டுட்டு பாயிண்ட் வைக்கணும். இப்போ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டோமா? 1 2 3 டிஜிட்டுக்கு முன்னாடி. இதில் நம்ம இப்படி போட்டுறக்கூடாது. 830ன்னு போட்டுட்டு இங்கே பாயிண்ட் வச்சிடக்கூடாது. 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணுமே. ஸோ 83ன்னு போட்டுட்டு 3வது டிஜிட் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால ஜீரோ இங்கே போட்டு இங்கே பாயிண்ட்டை வைக்கக்கூடாது. இது தப்பு. இது தப்பு. இதுதான் கரெக்ட். பாயிண்ட்டுக்கு முன்னாடி எந்த ஹோல் நம்பருங்கிறதுனால நம்ம ஜீரோ போட்டிருக்கோம். 0.083. இந்த சம்மில் டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதலாம். 0062வை 62 டிவைடட் பைன்னு போடலாம். இப்போ டிவைடட் பை 10 போடணுமா 100 போடணுமா 1000 போடணுமா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 3 ஜீரோஸ் போட்டு முன்னாடி போடணும். இது என்னது? 1000. டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனை கன்வெர்ட் ஆகும். இந்த 10 அதோட ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆயிரும். 1/10ன்னு மேலே மல்டிப்ளை பண்ணலாம். 62 டிவைடட் பை இதை 1010ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு 1000 போட்டுட்டு 10ல் ஒரு ஜீரோ அதை போட்டுடணும். இப்போது 62வை 10,000ஆல் டிவைட் பண்ணணும். இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 4 ஜீரோஸ் இருக்குது. அப்போ மேலே நம்பரில் 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஆனால் இங்கே 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. 1 2 தேர்ட் டிஜிட்டும் எதுவும் இல்லை, 4th டிஜிட்டும் எதுவும் இல்லை. அதனால ஜீரோ போட்டுட்டு இங்கே பாயிண்ட் வைக்கணும். அப்போ ஆன்சர் இஸ் 0.0062. இல்லை ஹோல் பார்ட் எதுவும் இல்லைங்கிறனால நம்ம ஜீரோ போட்டிருக்கிறோம். நம்ம தவறுதலாக 62 இருக்குது 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு நம்மளே பின்னாடி 2 ஜீரோவை ஆட் பண்ணிவிட்டு இதில் பாயிண்ட்டை வச்சிடக்கூடாது. இது தப்பாயிடும். இதுதான் கரெக்ட். தேர்ட் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இந்த நம்பரை ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதணும். இது எப்படி எழுதலாம்? 077 டிவைடட் பை இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 போடுறோம்.
டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆகும்போது அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா மாறும், அதனுடைய ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 100னா 1/100 ஆயிரும். மேலுள்ளதையும் மல்டிப்ளை பண்ணால் 7 × 1 7, 10 × 100னா 1000 வரும். இதில் 1 0, இதில் 2 zeros சேர்த்தா 3 zeros 1000. 7/1000 அப்படின்னா 7 இருக்குது, 1000ல் 3 zeros இருக்குது. ஸோ மேலே நம்பரில் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 7 இருக்குது, 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்னா ஒரு டிஜிட் வந்துட்டு, ரெண்டாவது டிஜிட் எதுவும் இல்லை, மூணாவது டிஜிட் 0 போட்டுட்டோம், அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 0.007, இல்லை ஹோல் பார்ட் எதுவும் இல்லைங்கிறனால 0 போட்டுருக்கோம். 0.007 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 3.8 3/8ன்னு போட்டுறோம். டிவைடட் பை டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதிட்டு டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா பை 10 போடுறோம். டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த நம்பர் ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகணும். 100னா 1/100 இஸ் ஈக்குவல் டு மேலதையும் மல்டிப்ளை பண்ணால் 38 டிவைடட் பை 10ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். எத்தனை ஜீரோஸ் இருக்குது டோட்டலி? 1 2 3. ஸோ 3 zeros 1000 டிவைட் பை 1000 இருந்துச்சு. 1000ல் 3 zeroஸ்ங்கிறதுனால மேலே நம்பரில் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 38ல் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 ஃபஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட் எதுவும் இருக்கா? இல்லை. ஸோ இல்லைன்னு நம்ம 0 போட்டு அதில் பாயிண்ட் வச்சிடணும். ஆனால் 0.038ன்னு எழுதாமல் 0.038 ஹோல் பார்ட்டில் எதுவுமே இல்லைங்கிறனால 0 போட்டு ஆன்சரில் எழுதுகிறோம். 0.038. இந்த சம்மில் இந்த நம்பரை ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதுகிறோம். 493 டிவைடட் பை 10 பண்ணுமா, 100 பண்ணுமா, 1000 பண்ணுமா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 போடுறோம். நெக்ஸ்ட் டிவிஷன் என்னவா மாறும்? மல்டிப்ளிகேஷனாக மாறும். மல்டிப்ளிகேஷனாக மாறிட்டுனா அதுக்கு அடுத்த நம்பர் ரெசிப்ரோக்கல் தான் போடணும். 100ஓட ரெசிப்ரோக்கல் 1/100. நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மேலதையும் மல்டிப்ளை பண்ணால் 1 கூட அதே மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் வரும். 493 டிவைடட் பை 10ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1000. ஒரு 0 2 0 3 0 அதான் 1000. இப்போ இந்த நம்பரை 1000ஆல் டிவைட் பண்ணுறோம்னா 1000ல் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 1 2 3. ஸோ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 493ல் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்னா 1 2 3 3 டிஜிட்டுக்கு முன்னாடினா இதில் தான் பாயிண்ட் வைக்கணும். 0.493 அதை நம்ம எப்படி எழுதலாம்? 0.493. இது டெசிமல் பார்ட், ஹோல் பார்ட்டில் எதுவும் இல்லைங்கிறனால நம்ம 0 போட்டுருக்கோம். ஸோ த ஆன்சர் இஸ் 0.493. இந்த சம்லையும் டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் இப்போ எழுதுவோம். 46385 அப்படி எழுதிட்டோமா? டிவைடட் பை இப்போ 10 போடணுமா இல்லை 100 போடணும், 1000 போடணுமா? இதில் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 1 2 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா 2 zeros போடணும். அதான் 100. டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்த நம்பர் என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் போடணும். 100ஓட ரெசிப்ரோக்கல் 1/100. நெக்ஸ்ட்டு மேலோட நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணால் இதே நம்பர் தான் வரும். 46385 டிவைடட் பை இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 100 × 100னா 100ல் 2 0, நெக்ஸ்ட்டு 2 zeros இப்படி போட்டுடணும். இந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 1 2 3 4. ஸோ மேலே 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இந்த நம்பரில் 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4. 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இங்கே 4க்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும். 6க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 4.6385. ஆன்சர் இஸ் 4.6385. நெக்ஸ்ட் சம்மில் பாயிண்ட் இல்லாமல் எழுதுவோம். 03ன்னு இருக்கும். 03யை நம்ம 3ன்னு எழுதலாம். டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 போடுறோம். ஒரு 0 இருக்கிறது 10 தானே. டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு அடுத்த நம்பர் ரெசிப்ரோக்கல் போடணும். 100 போடக்கூடாது. ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன் போட்டோன்னா டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் போட்டால் அதுக்கு அடுத்த நம்பர் ரெசிப்ரோக்கல். 100ஓட ரெசிப்ரோக்கல் 1/100. மேலதையும் மல்டிப்ளை 3 × 1 3 டிவைடட் பை 10 × 100னா 1000 வரும். இதில் ஒரு 0 இதில் 2 0, டோட்டலி 3 zeros இருக்குது. 100. 3யை 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். 1000 எத்தனை 0? 1 2 3 zeros இருக்கவும் மேலோட நம்பரில் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, ரெண்டாவது டிஜிட் எதுவும் இல்லை, 0 போடுறோம். மூணாவது எதுவும் டிஜிட் இல்லை, 0 போடுறோம். அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ என்ன எழுதணும்? 0.003ன்னு எழுதணும். இல்லை ஹோல் பார்ட் எதுவும் இல்லை, 0 போட்டுட்டோம். திஸ் இஸ் த ஆன்சர். 6th சப்டிவிஷன். இந்த பாயிண்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். என்ன எழுதுவோம்? 274 டிவைடட் பை என்ன பண்ணுவோம்? 10 100
பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 100 போடுறோம். டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு அடுத்து நம்ம ரெசிப்ரோக்கலாக போடணும். 100 ரெசிப்ரோக்கல் 1/100. நெக்ஸ்ட் மேலே மல்டிப்ளை பண்ணலாம். 1 இதே மல்டிப்ளை பண்ணால் இதே நம்பர் தான் வரும். 274 டிவைடட் பை 10 100 மல்டிப்ளை பண்ணால் 1000 இஸ் ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ணும்போது 1000ல் 1 2 3 ஜீரோஸ் இருக்குது. ஸோ மேலே நம்பரில் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 3 டிஜிட்டுக்கு முன்னாடி இங்கே தான் பாயிண்ட் வைக்கணும். அப்போ ஆன்சர் என்னது 0.274. இதில் ஹோல் நம்பர் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால நம்ம 0 போட்டுக்கிறோம். இதான் நமக்கு என்ன கிடைச்ச ஆன்சர் 0.274. Fourth problem, first one 18.9 டெசிமல் நம்பரை நம்ம ஹோல் நம்பராக ஃபஸ்ட் எழுதணும். 189 டிவைட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 போடுறோம். இன்ட்டு டிவிஷன் எப்படியா சேஞ்ச் ஆகுது, மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு அடுத்த நம்பரை ரெசிப்ரோக்கலாக போடணும். 1000ஓட ரெசிப்ரோக்கல் 1/1000. நெக்ஸ்ட் லைனில் மேலுள்ளதையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். 1 இதையும் மல்டிப்ளை பண்ணால் 189 தான். டிவைடட் பை 10ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 10 போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 3 ஜீரோ இருக்கவா, அதையும் 1 2 3 ஜீரோஸ் அதை போடணும். டோட்டலி 3 + 1 4 ஜீரோஸ். இந்த நம்பரையும் இதையும் டிவைட் பண்ணோம்னா இதில் எத்தனை ஜீரோன்னு பார்க்கணும். 1 2 3 4 ஜீரோஸ் இருந்துச்சு டினாமினேட்டரில் இந்த வேல்யூவில் அப்படின்னா மேலே நியூமினேட்டரில் 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 189 இதில் 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா 4 ஜீரோஸ் இருக்கா, அப்போ 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4th டிஜிட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா 0 போட்டுட்டு பாயிண்ட் வைக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 0.0189. 0.0189 இதில் இதுக்கு முன்னாடி இதில் எதுவுமே நம்பர் இல்லைங்கிறனால நம்ம இதில் 0 போடுறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 0.0189. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 0.87 இருக்கா, இதை 1000ஆல் டிவைட் பண்ணணும். பாயிண்ட் இல்லாமல் ஃபஸ்ட் நம்ம எழுதணும். 0.87 87 எழுதலாம். டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கா, 1 2 டிஜிட்ஸ் இருந்தால் 2 ஜீரோஸ் போடுறது என்னது 100. ஸோ 100 போடணும் டினாமினேட்டரில். டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நம்பர் ரெசிப்ரோக்கல் போடணும். 1000ஓட ரெசிப்ரோக்கல் 1/1000. மேலதையும் மல்டிப்ளை பண்ணால் 1 × 87 டிவைடட் பை 100ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு 100 போட்டுட்டு இந்த 1000 எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 3 ஜீரோஸ் இருக்குது, அதை அப்படியே போட்டுடணும். ஸோ இந்த நம்பரையும் இதையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது கீழே உள்ள வேல்யூவில் டினாமினேட்டர் வேல்யூவில் எத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 ஜீரோஸ் இருக்கு. அப்போ மேலே நம்பரில் 5 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 87 போட்டுறோம். இதில் 5 டிஜிட்டுக்கு முன்னாடி எப்படி பாயிண்ட் வைக்கணும்னா 1 2 3rd டிஜிட் எதுவும் இல்லை, 4th டிஜிட் எதுவும் இல்லை, 5th டிஜிட்டும் எதுவும் இல்லை, அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4 5 ஜீரோஸ் இருக்கிறதுனால 5 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4 5 அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுட்டோம். இங்கே ஹோல் பார்ட் எதுவும் இல்லைங்கிறனால 0 போடுறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 0.00087. ஆன்சர் 0.0087. இந்த சம்மில் பாயிண்ட்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட் எழுதுகிறோம். 493 டிவைடட் பை என்ன பண்ணணும், 10 100 பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 10 தான் போடணும். டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நம்பர் ரெசிப்ரோக்கலில் போடணும். 1/1000. 1000ஓட ரெசிப்ரோக்கல் 1/1000. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணோம். 1 இதை மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான் 493 டிவைடட் பை 10 என்று 1000 10 அப்படியே போட 1000 எத்தனை ஜீரோஸ், 3 ஜீரோஸ். 1 2 3 ஸோ 3 + 1 4 ஜீரோஸ் வந்துருச்சு டினாமினேட்டரில். ஸோ மேலுள்ள வேல்யூவில் 4 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வைக்கணும். 493 இருக்குது, அதில் 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணுமா. 1 2 3 4th டிஜிட் எதுவும் இல்லைங்கிறனால 0 போட்டுட்டு பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ ஆன்சரில் இங்கே ஹோல் பார்ட் எதுவும் இல்லைங்கிறனால நம்ம 0 போட்டுக்கிறோம். ஸோ 0.0493 இதான் என்னது ஆன்சர் 493. இந்த சம்மில் பாயிண்ட்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட் எழுதுகிறோம். 0.3 எழுதுறதுனாலும் 3னாலும் எப்படினாலும் எழுதலாம். 3 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 போடுறோம். டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் நம்பர் ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 1000ஓட ரெசிப்ரோக்கல் 1/1000. நெக்ஸ்ட்டு 3ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3 டிவைடட் பை 10ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 10,000. இதை எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னா 10,000 எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 1 2 3 4
4 ஜீரோஸ் இருக்கா? அப்போ நியூமரேட்டரில் 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 3ல் எப்படி 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்? 1 2 3 4 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சாச்சு. ஹோல் பார்ட் எதுவும் இல்லைன்னா 0 போட்டுருவோம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0.0003. இப்படி தான் போடணும். இப்போ 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிறனால 3க்கு பின்னாடி 3 ஜீரோஸ் சேர்த்துட்டு இங்கே பாயிண்ட் வைக்கக்கூடாது. இது ராங். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மில் இந்த நம்பரை ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதிக்கலாமா? 3824 இஸ் டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ ஒரு ஜீரோ இருக்கிறது என்னது? 10. 10னால் டிவைட் பண்ணலாம். டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பரை ரெசிப்ரோக்கல் போடணும். 1/1000. 1000ஓட ரெசிப்ரோக்கல் 1/1000. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 into this number, that number. 3824 is divided by 10 into 1000. 10,000. 10,000. Totally 3 plus 1 4 zeros. 4 zeros கரெக்டாக போட்டுருணும். இந்த 2 நம்பர்ஸ் டிவைட் பண்ணலாமா? இதில் 4 ஜீரோஸ் இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா 1 2 3 4 4 டிஜிட்டுக்கு முன்னாடி இதில் தான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஹோல் நம்பர் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம 0 போடுறோம். அப்போ ஆன்சர் என்னது? 0.3824. ஆன்சர் இஸ் 0. இந்த சம்மில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லாமல் எழுதிக்கலாம். 9 ஈக்குவல்ஸ் போட்டு 938 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால இதில் 10 போடுறோம். டிவிஷன் சிம்பிளுக்கு மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது இந்த நம்பரை போடக்கூடாது, ரெசிப்ரோக்கல் தான் போடணும். 1000 ஒரு ரெசிப்ரோக்கல் 1/1000. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணலாம், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணலாம். இதே மல்டிப்ளை பண்ணால் இதே நம்பர் தான் வரும். 938 டிவைடட் பை 10,000 மல்டிப்ளை பண்ணால் 10,000. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை இதால் டிவைட் பண்ணும்போது இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? டினாமினேட்டர் வேல்யூவில் 1 2 3 4 4 ஜீரோஸ் இருக்குது. அப்படின்னா நியூமரேட்டர் வேல்யூவில் 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். டினாமினேட்டரில் 4 ஜீரோஸ் இருக்கிறதுனால நியூமரேட்டர் வேல்யூவில் 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4th டிஜிட் எதுவும் இல்லைங்கிறனால 0 போட்டுட்டு பாயிண்ட் வைக்கிறோம். இதில் எழுதும்போது இதில் டெசிமல் பார்ட் தான் இருக்குது, ஹோல் பார்ட் எதுவும் இல்லைங்கிறதுனால 0 போட்டுக்கிறோம். 0.0938. இதுதான் ஆன்சர். 5th problem, simplify the following. First one, 19.2 divided by 2.4. இது ரெண்டுமே டெசிமல் நம்பராக இருக்குது. நம்ம இதுவரை இதே மாதிரி சம்மில் பார்த்ததில்ல. இதை எப்படி செய்யணும்னா 19.2வை அப்படியே போட்டுட்டு டிவைடட் பைனா இந்த டிவிஷன் 2.4 இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டுமே டெசிமல் நம்பர் தான் இருக்குது. ஓகேயா? ஃபஸ்ட்டு நம்ம 19.2வை எப்படி எழுதுவோம்? பாயிண்ட்டே இல்லாமல் ஒரு ஹோல் நம்பர் எழுதணும்னா 192 டிவைடட் பை இதை அப்படியே எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 போடுவோம். ஓகே, இதை ஒரு ஹோல் ப்ராக்கெட் போட்டுட்டு ஒரு டிவிஷன் லைன் போட்டுடலாம். இந்த 2.4 எப்படி எழுதுவோம்? பாயிண்ட்டே இல்லாமல் எழுதணும்னா 2424 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 போடுவோம். ஸோ இது டிவிஷன் லைன். இது நியூமரேட்டர் வேல்யூ, திஸ் ஒன் டினாமினேட்டர் வேல்யூ. இந்த நியூமரேட்டர் வேல்யூவை அப்படி எழுதுகிறோம். எது நியூமரேட்டர் வேல்யூ? 192 டிவைடட் பை 10. இந்த டிவிஷன் லைன் வருதா, அது மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆகும்போது டினாமினேட்டர் வேல்யூ ரெசிப்ரோக்கல் ஆகும். 24/10ன்னு இருக்கிறது 10/24ன்னு ஆயிரும். ஓகேயா? நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் ஆயிரும், டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர் ஆயிரும். 10ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். 100 மீதி என்ன இருக்குது? 192 நியூமரேட்டர் வேல்யூ டிவைடட் பை 24. டிவைட் பண்ணலாமா? 192வை 24ஆல் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட் எடுத்தால் இதை விட கம்மியாக இருக்குது, ஸோ அதை டிவைட் பண்ண முடியாது. 19 எடுத்தால் 24 விட கம்மியாக இருக்குது, ஸோ இந்த 3 டிஜிட்டையும் சேர்த்து எடுத்தால் தான் டிவைட் பண்ண முடியும். 8 24s are 192. மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? 24ஐயும் 8ஐயும். 4 8s are 12. 32. 32னா 2வை இதில் போட்டுட்டு மீதி எத்தனை இருக்குது? 3 இருக்குது. 2 8s are 16. 16 + 3 19. 192 வந்துட்டா. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே ஒன்ஸ் இருக்கிற பிளேஸில் 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2ன்னு ஒன்ஸில் வருதுன்னு பார்க்கணும்.
1 போட்டால் 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 12ல் 2 வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் இது ரொம்ப லெஸ்ஸாக வரும். 8 போட்டால் கரெக்டாக வரும். இதுக்கு என்ன ஆன்சர்? 8 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4.95. இது கொடுத்துருக்கதை அப்படியே டிவிஷன் லைனில் எழுதிடலாம். 4.95 டிவைடட் பை 0.5. 4.95 எப்படி எழுதலாம்? 495 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால 100 போடுறோம். ஓகேயா? இதுதான் டிவிஷன் லைன். இது நியூமரேட்டர் வேல்யூ. 0.5 டினாமினேட்டர் வேல்யூ. 0.5 பாயிண்ட் இல்லாமல் எழுதுகிறோன்னா 0.5 வரும். அதை 5 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 100 இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் வேல்யூவை அப்படியே போட்டுடணும். 495 டிவைடட் பை 100. இந்த டிவிஷன் சிம்பிள் டிவிஷன் எப்படி ஆகுது? மல்டிப்ளிகேஷன் ஆகுது. ஸோ டினாமினேட்டர் வேல்யூ அதை ரெசிப்ரோக்கல் எழுதணும். 5/10 10/5ன்னு எழுதணும். ஓகேயா? இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணலாமா? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 1 5 is 5, 4 5 லெஸ்ஸாக இருக்குது. ஸோ 49 எடுக்கணும். 9 5s are 45, 49ல் 45 சப் பண்ணால் மீதி 4 வரும். 4 5 45 ஆயிரும். 9 5s are 45. அப்போது மேலே நியூமரேட்டரில் எல்லாம் இருக்குது, இந்த 99 மட்டும்தான் இருக்குது. 99 டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது? இங்கே 10 இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை நினச்சி விட்டு போயிடக்கூடாது. இதில் ஒரு 0 தான் கேன்சல் பண்ணோம். இந்த 10 இருக்குது, 10 அப்படியே போட்டுடணும். 99 டிவைட் பை 10 அப்படின்னா 10ல் ஒரு 0 இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஒரு டிஜிட்னா 9க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இங்கே பாயிண்ட் வச்சா 9.9 கிடைக்கும். இதுதான் ஆன்சர், 9.9. நெக்ஸ்ட் சம் 19.11. ஃபஸ்ட்டு கொஸ்டினை அப்படியே எழுதிக்கலாம். 19.11 டிவைடட் பை 1.3 இஸ் ஈக்குவல் டு 19.11 பாயிண்ட் இல்லாமல் எப்படி எழுதலாம்? 1 9 11 11 எழுதிட்டு டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 டிஜிட்ஸ் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்? 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால 100 போடுறோம். இது நியூமரேட்டர் வேல்யூ. இது டிவிஷன் லைன். 1.3 எப்படி எழுதுகிறோம்? பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா 1 3 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 போடுறோம். ஓகே, இது டினாமினேட்டர் வேல்யூ. இந்த நியூமரேட்டர் வேல்யூ அப்படியே போடுறோம். 1911 டிவைடட் பை 100. இந்த டிவிஷன் லைன் மல்டிப்ளிகேஷன் ஆகுது. மல்டிப்ளிகேஷன் ஆகினா டினாமினேட்டர் வேல்யூ ரெசிப்ரோக்கலாக போடணும். 13/10 10/13 அப்படின்னு இருக்கணும். இங்கே மேலே இருக்கிற 13 இங்கே கீழே வந்துச்சா, கீழே இருக்கிற 10 மேலே வந்துடுச்சா. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம். ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 1911 டிவைடட் பை இந்த 13 இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். இன்ட்டு இந்த 10 இந்த சைடு கொண்டு வந்துடும். 1/10 தானே, ஏன்னா 10 மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால இப்படி எழுதுகிறேன். 1911 13ஆல் டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 19 எடுக்கலாம். 113 is 13. 9ல் 6 3 மைனஸ் பண்ணால் 6 வரும். 1ல் மைனஸ் பண்ணால் 1 1 மைனஸ் 1 0. நெக்ஸ்ட்டு 1 கீழே கொண்டு வரோம். 61 13 கூட 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் பிலோ 61 வரும். 4 3s are 12 மீதி 1. 4 1 4 is 4 4 + 1 5 52 வருதா. 61 52 மைனஸ் பண்ணால் 9 கிடைக்கும். இந்த 1 அப்படியே திரும்ப கீழே கொண்டு வரோம். 91 7 13s are 91. ஸோ இதை டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 147. இதோட வேல்யூ 147 டிவைடட் பை டினாமினேட்டரில் 10 இருக்குது. 147 10ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 10ல் ஒரு 0 இருக்கிறனால இங்கே மேலே உள்ள நம்பரில் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 7க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 14.7. இந்த தேர்ட் சம்முக்கு ஆன்சர் என்னது? 14.7. ஃபோர்த் ஒன் 0.399 டிவைட் பை 2.1 இருக்குது. இதை கொஸ்டின் அப்படி எழுதிக்கலாம். 0.399 டிவைடட் 21. நெக்ஸ்ட்டு டெசிமல் எடுத்துகிட்டு ஹோல் நம்பரை எழுதலாம். டெசிமல் எடுத்துகிட்டு எழுதணும்னா 399 எழுதுவோம். 399 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதில் 10 போடணுமா 100 போடணுமா 1000 போடணுமான்னு பார்க்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கா? 1 2 3 3 டிஜிட்ஸ் இருந்தால் 30 போட்டு முன்னாடி ஒன்று போனது 1000 டிவைடட் பை இதுதான் இந்த நம்பரை தான் இப்படி எழுதியிருக்கிறோம். இங்கே எழுதிருக்கு 2.1. இதை டெசிமல் நம்பர் இல்லாமல் எழுதணும்னா 21 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 போடுறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்தால் 100 போடணும்.
இதான் நியூமரேட்டர் வேல்யூ. நியூமரேட்டர் வேல்யூ அப்படி எழுதலாம் 399 டிவைடட் பை 1000. இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆக்குனா இந்த டினாமினேட்டர் வேல்யூவை ரெசிப்ரோக்கலாக போடணும். 21/10னா 10/21. நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் ஆயிரும், டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 399 இந்த 21 இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். ஏன் நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இன்ட்டு இந்த 0 வேல்யூ இருக்கிறதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 10/1000. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இதை டிவைட் பண்ணலாமா, 21 டிவைட் பண்ணுறோம். 121 இஸ் 21. இல்லை செப்பரேட் பண்ணுறோம். 9ல் 1 மைனஸ் பண்ணால் 8 வரும். 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1 வரும். நெக்ஸ்ட்டு இந்த 9 கீழே கொண்டாரோம். 189. இது ஒரு 9 மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக வரும். 9 1s are 9, 9 2s are 18. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ண என்ன வரும், 19 கிடச்சிருக்கு. 19 டிவைடட் பை இந்த 100 இருக்கா, அந்த 100 அப்படியே எழுதுகிறோம். 19 டிவைடட் பை 100. இதனுடைய வேல்யூ என்ன வரும், இந்த டினாமினேட்டரில் 2 zeros இருந்தால் மேலே நம்பரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 2 டிஜிட்டுக்கு முன்னாடி அந்த 1க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சாச்சா, இதுக்கு முன்னாடி ஹோல் நம்பர் எதுவும் இல்லைங்கிறதுனால 0 போடுறோம். இதுதான் ஆன்சர். 5th one, இதை கொஸ்டின் அப்படி எழுதிடும். 5.4னா 54 டிவைடட் பை கொஸ்டின் 5.4 டிவைடட் பை 0.6 இஸ் ஈக்குவல் டு 5.4 டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா 54 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 போடுவோம். இது நியூமரேட்டர் வேல்யூ. 0.6 எப்படி எழுதணும், 6 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10 போடுவோம். இஸ் ஈக்குவல் டு இந்த நியூமரேட்டர் வேல்யூ அப்படியே போட்டுடலாம். 54/10. இந்த டிவிஷன் என்னவா மாறுது, இந்த டிவிஷன் லைன் இருக்கா, அதை மல்டிப்ளிகேஷன் சைனாக போட்டுட்டு இந்த டினாமினேட்டர் வேல்யூவை ரெசிப்ரோக்கலாக கொண்டு போகணும். 6/10 10/6 கொண்டு போயிடணும். இந்த 10ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். மீது என்ன இருக்குது, 54 டிவைடட் பை 6. இதை டிவைட் பண்ணால் ஒரு 6 6 6 9 6 are 54. ஆன்சர் என்ன கிடைக்குது, 9. ஆன்சர் இஸ் 9. இந்த சம்முக்கு கொஸ்டினை 2.197 டிவைடட் பை 1.3. நெக்ஸ்ட்டு இதில் பாயிண்ட் இருக்கிறதுனால டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதுகிறோம். 2197 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 3 டிஜிட்ஸ் இருந்தால் 30 வர்றது இது 1000 டிவைடட் பை இதான் நியூமரேட்டர் வேல்யூ. 1.3 டினாமினேட்டர் வேல்யூவில் இதை இப்படியே டெசிமல் இல்லாமல் எழுதணும்னா 13 அப்படியே போட்டுக்கணும். டிவைட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால ஒரு 0 போடுறது 10 போடுறோம். நியூமரேட்டர் வேல்யூவை அப்படியே போடுறோம். 2197 டிவைடட் பை 1000. இந்த டிவிஷன் லைன் மல்டிப்ளிகேஷன் ஆகுது. ஆனோடனே டினாமினேட்டர் வேல்யூ என்ன ஆகுது, ரெசிப்ரோக்கல் ஆகிடுது. 13/10னா 10/13. இதை நம்பர் அந்த சைடு கொண்டு போயிடுவோம், 1000 அந்த சைடு கொண்டு போயிடலாம். 2197 டிவைடட் பை 13 இன்ட்டு 10 பை இந்த 1000 இந்த சைடு எழுதுகிறோம். எதுக்கு எழுதுகிறோன்னா இப்படியே கேன்சல் பண்ணிட்டோன்னா இந்த 100 மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்படி எழுதுனா கரெக்டாக எழுதுவோம். இந்த நம்பரை டிவைட் பண்ணலாம். 2197 டிவைடட் 13. 21 இருக்கா, இதை விட கிரேட்டர் ஆகிடுச்சு. ஸோ 113 இஸ் 13. 21ல் 13 மைனஸ் பண்ணால் 8 வரும். 13 + 8 21. நெக்ஸ்ட்டு 9 கீழே கொண்டு வரணும். 89 வருது. இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 87 பிலோ 89 வரும். 6 போட்டால் பிலோ 89 வந்துடும். 6 3s are 18. மீதி 1 1 6 is 6 6 + 1 7 78. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1, 8ல் 7 மைனஸ் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு 7 கீழே கொண்டாரோமா, 7 117 இருக்குது. இது என்ன நம்பர் போட்டால் 7 லாஸ்ட்டில் எண்ட் ஆகுறது 9 போடலாம். 9 3s are 27. மீதி 2. 1 9 is 9. 9 + 2 11. இப்போ வருதா 169. அப்போது இதெல்லாம் டிவைட் பண்ண என்ன கிடச்சிது நமக்கு ஆன்சர் 169 டிவைடட் பை இந்த வேல்யூ 169 கிடச்சிருச்சு. இதையும் கேன்சல் பண்ணால் 169. இதில் ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணால் 100 இருக்குதா. ஸோ 169 டிவைடட் பை 100. இப்போ இதை 100 டிவைட் பண்ணால் டினாமினேட்டரில் 2 zeros இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்.
169ல் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்னா 1 2 2 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம 6க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இதான் ஆன்சர். மீதி ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.